ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. உருளைக்கிழங்கு, முட்டை இந்த ரெண்டு பொருளை வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். முட்டையும் வேக வச்சு ஒரு முட்டையை 4 பீஸா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நம்ம ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூளோ மிளகாயோ சேர்க்க போகிறதில்ல. 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அது மாதிரி பர்த்டே பார்ட்டிலாம் இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு இதை ஸ்டார்டரை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதை நம்ம நாளே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு குழந்தைங்க வர்றப்ப நம்ம சட்டுன்னு இதை எண்ணெயில் பொரிச்சு கொடுத்துடலாம். இது நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் நல்லா பள்ளம் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதுக்குள்ளே வச்சிடலாம். மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக அதுக்குள்ளே இந்த முட்டையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு முட்டையை அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணுறேன். இது கூட நீங்கள் சீஸ் கூட இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது ரவுண்ட் ஷேப்லேயே ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் கூட ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்தா. அப்படி இல்லை பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவில் கூட பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கு மசாலாக்குள்ளேயும் முட்டையை வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் பரட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ இந்த மாதிரி எடுத்து பொரிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரீசரில் ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே ஒரு சீக்கிரமே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே ரொம்ப உருளைக்கிழங்கு குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்குங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது கூட ஒரு டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.